எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்துருக்கேன். தவறு செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, இதெல்லாம் பயம். ஆனால் அது ஹை சொசைட்டியில் வந்து கொடுக்குறதுன்னா ஒரு பெரிய இது. குடிக்கலன்னா வேலை, ஒரு மானக்க, ஒரு வெக்கம், ஒரு சின்ன ஒரு சீப். அதனால் இதை கூட ஒரு சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டேன். ஆனால் தெய்வ பக்தி என்னது மனசில் இருக்கிறதுனால பூஜை பாட்டெல்லாம் பண்ணி தான் இதெல்லாம் செய்கிறது. ஆனால் அவங்க அங்கே வந்து நம்மளுக்கு தடை செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இஸ்லாம் தவிர வேறு எந்த மார்க்கத்தில் தடை செய்யப்படல. குடி, விபச்சாரம் இதெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்க. சொல்றதுக்கு தான் சொல்கள் இருக்கு தவிர எடுத்து பார்த்தா எந்த இதிலும் காட்ட முடியாது. யாரோ புஸ்தகங்கள் எழுதுறது சாஸ்திரங்கள்ல நிறைய பேர் எழுதிருக்கீங்க. அதெல்லாம் வந்து இமிடேஷன் ஃப்ரம் தி குரான், எல்லாம் இமிடேட் பண்ணி தான் எழுதிருக்கீங்க. உண்மை என்னன்னா எங்கும் கிடையாது. அதனால எனக்கு தெரியல. அது ஒன்ஸ் என்ன போச்சுன்னா, நான் ஒரு லவ் அஃபேர்ல மீட் பண்ணதுனால எங்க அப்பாவுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை போச்சு. எங்க அப்பா சொல்றாரு, என்னோட பிரஸ்டீஜ் என்ன, என்னோட வம்சம் என்ன, நீ என்ன ஒரு சீப் மென்டாலிட்டி, ஒரு பெண்ணோட நீ இது பண்ணக்கூடாது. இல்லை, ஐ வாண்ட் டு கோ டு மேரி தட் கேர்ள், கெட் லாஸ் ஃப்ரம் மை ஹவுஸ். நீ ஓடுற வீட்டிலேருந்து என் தலைகுனிக்கு வைக்கிற ஒரு செயல் செய்யாது. எடு நகை இல்லை, மோதிரம் எல்லாமே. நான் என்ன நினச்சிக்கிறேன், நான் பெரிய டைரே தாசநாராயணா சொல்லிட்டாரு, ஆக்டர் நீ ஒரு ஹீரோடா, நான் என்னோட ஹீரோ 3 படத்தில் ஆக்ட் பண்ண, அதுக்குள்ள நீ நெக்ஸ்ட் ஹீரோன்னு அப்படியே நம்ம இருந்தேன். நம்ம ஹீரோ ஆயிடலான்னு வந்து வரும்போது சொல்கிறாரு, கூப்பிட்டாரு, இடே ஒன்று நல்லா மனசில் வச்சுக்க, உங்கள் அப்பா பேர் இல்லாமலே நீ வாழ்ந்து காட்டணும்னு சொன்னார். ஒரே வார்த்தை. அது டைமனிக் பர்சனாலிட்டி. டைகர் பிரகாஷ்னா ஃபிலிம் லைனில் நல்லா எல்லா டைரக்டர், ப்ரொடியூசர், என்டி ராமர் எல்லாமே தெரியும். வெரி க்ளோஸ். ராமகிருஷ்ணா தான் பெரிய ஒரு ஹீரோ. இந்த வார்த்தை அப்பா சொன்ன உடனே நானும் அந்த ஆத்திரத்தில் சொல்லிட்டேன், உங்கள் பேர் இல்லாமலே வாழ்ந்து காட்டுறேன் நான் சொல்லிட்டு வந்துட்டேன். ஏதோ அந்த இது சொல்லுவாங்கல்ல, அந்த ஜோஷ், அந்த இதில் வெளியில் வந்ததுக்கப்புறம் சிந்திக்கிறேன், என்னடா ஃபிலிம் லைனில் போனால் டைகர் புள்ளன்னு தானே சொல்லுவாங்க, எங்கள் அப்பா பேர் இல்லாமல் எப்படி போக முடியும் நான் இண்டஸ்ட்ரியில்? தட் இஸ் தட் ஃப்ளாஷ்பேக் டு மை லைஃப். அல்லாஹ் தாலா என்ன பண்ணாரு, அந்த ஒரு வார்த்தை எங்கள் அப்பாவுக்கு கொடுத்து, உங்கள் பேர் இல்லாமலே நான் வாழ்ந்து காட்டுறேன்னு சொன்னது தான் இன்னும் அப்படியே சேஞ்ச் பண்ணிடுச்சு. அங்கே தான் நான் என்ன பண்ணேன்னா, எப்படி வாழ்றது, என்ன பிச்சை எடுக்கிறது? நான் எல்லாம் ஆம்பிஷன் வந்து ஃபிலிம் லைன் பண்ணேன். இப்போ என்ன பண்ணுறது? ஒரு நாளுக்கு 10,000 ரூபாய் செலவு பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டியை சம்பாதிச்சிருக்கோம். சம்பாதிக்கிறதுக்கு இல்லை, செலவு பண்ணுறதுக்கு. அப்போ என்ன வாழ்றது இப்படி தெரியல. இனி வி கேனாட் பேக். அப்போ என்ன பண்ணுறது, நான் சின்ன வயசில் ஒரு விளையாட்டுத்தனமாக கற்றுக்கிட்டது என்னென்னா, ஒரு வாட்ச் தொழில். வீட்டில் வாட்ச் எல்லாம் நின்று போச்சுன்னா நானே பிரித்து ரிப்பேர் பண்ணுறது ஒரு அளவுக்கு கற்றுக்கிட்டேன். மனசில் ஒரு தோட்டம் வந்துதா, என்ன படிச்சிருவேன், எனக்கு பட்னி ஆக்க மாட்டேன், வேலை தேடலாம், வாட்ச் ரிப்பேருங்கன்னா அந்த வாட்ச் ரிப்பேரை தேடினேன். அதுதான் ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் டு மிங்கிள் வித் தி ட்ரூவல் முஸ்லீம்ஸ். ஒரு சில உண்மையான ஒரு முஸ்லீம்ஸ் தான் உங்கள் போல ஒரு முஸ்லீம்களோட சேர்ந்து அன்புள்ளவங்க. அவங்க என்னடான்னா தொழுகிறவங்க, வேறு எதுவுமே இல்லை. அவங்க தென் எக்ஸ்பிளைன் அபவுட் இஸ்லாம். நான் போய் என் வேலை உட்காந்து வாட்ச் சக்ஸஸ், வேலை நடக்குது, அல்ஹம்துலில்லாஹ். என்ன படிச்சிருவேன்னு எனக்கு இதே தொழில் ஆக்கிட்டான்டான்னு நினச்சிட்டேன் அன்னைக்கு. ஏன்னா செஞ்ச வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. 8 ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்குங்க ஆஃப் டே. அந்த 8 ரூபாயில் கூட சாப்பிட்டு சந்தோஷமா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு. ஆனால் அப்போ எல்லாம் அல்லான்னு சொல்ல மாட்டேன், தேவுடா, சிருஷ்டிகர்த்துடா, கிரியேட்டர். ஐ யூஸ் டு கால் த கிரியேட்டர். ஆனால் எல்லா மதம் சம்மதாயிட்ட அப்போ தான் கிரியேட்டர் ஒருத்தர் இருக்கிறாரு. ஆனால் அந்த அளவில் அப்படியே இருக்கும்போது இந்த முஸ்லீம்ஸ் தொழுகிறதுக்கு போகிறது எனக்கு வந்து அனுப்ப மாட்டேங்க. ஒரு லஞ்சுக்கு போயிட்டு வந்து அவ்வளோதான் உட்கார வேண்டியதா. திருப்பி நைட்டுக்கு ஒன்றுக்கு போகிறேன்னா போயிட்டு வாப்பான்னு சொல்லுங்க, மற்ற வேலை விட மாட்டேங்க. நான் ஒரு ஸ்மோக்கர், செயின் ஸ்மோக்கர், அது கூட விட மாட்டேங்க, போகக்கூடாதுன்னு சொல்லுவார். அதனால் என்ன போச்சு, அப்படி என்ன நீங்கள் எல்லாம் போடுறீங்க, என்னையா விடுறதில்ல, நம்ம அசர் தொழுக்கு போகிறோம், மக்ரிப் தொழுகைக்கு போகிறோம், என்னடா போகிறீங்க நீங்கள், என்ன தொழுகை எங்கே போய் பண்ணிருக்க காட்டுங்கண்ணா. அப்போ பாய்க்கடை தொழுகை, பாய்க்கடை பள்ளிவாசலன்னு இருக்குது மദ്രാஸில், பாரிஸ். அந்த பாய்க்கடையில் அங்கே போய் பார்த்து, என்னடா ஒன்று எதுவுமே இல்லை, ஒரு விக்கிரகம் இல்லை. கரெக்டா அம்மா, ஆஹா, ஓம் நிராகாராய நமஹ. அந்த விக்கிரகம் ஆகாரம் இல்லாத வழிபாடு இருக்கிறது சமுதாயம் இதுதான். பிரம்ம ரிஷிகளுக்கு தாடி இருந்தது, இப்போ முஸ்லீமும் தாடி வைக்கிறோம். எல்லா பாருங்க, ஹிந்துசம்ல நீங்க எடுத்திருக்கீங்கன்னா எல்லா ருஷிகளுக்கு தாடி இருக்கணும். தாடி இல்லைன்னா ஒரு ருஷி இல்லை இல்லையா? அப்போ யார் அதை அனுசரிக்கிறது? நம்ம தான். தொப்பிகள் கூட போடுறோம் நம்ம. யார் அந்த காலத்தில் கிரீடம் போட்டுக்கின்னு இருந்துங்க, அவங்களுக்கு எல்லாம் பணம் தங்கம் தான் இருந்தது, போட்டுக்கின்னு. இப்போ நம்மள வசதி கிடையாது, அதனால் இதை போட்டுக்கிறோம். கரெக்டாக இருக்குதா? இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்போது தான் உண்மையான ஒரு ரிலீஜன். இஸ்லாம் இஸ் அ ட்ரூவல் ரிலீஜன். நான் இஸ்லாம் ஏற்றுக்கிறேன், அவ்வளோது. என்ன லா இலாஹ இல்லல்லாஹ், இல்லை அவனமே அல்லாஹ் தவிர. கரெக்ட் ஐயா, கரெக்டு. ஆண்டவன் ஒருவன் அவன் தவிர வேறு எவருமே இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது, ஹிந்துசம் கூட சொல்லுது. அப்போ இதுதான் உண்மையான ரிலீஜன், இஸ்லாம் ஏற்றுக்கிட்டேன்.
அப்போ வந்து எனக்கு பாஷான்னு பேர் வச்சுட்டீங்க. ஆனால் அந்த அளவுக்கு உள்ள போல. ஏன்னா இஸ்லாம் என்னன்னு நம்மளுக்கு வந்து இருக்கிற சமுதாயத்தில் சொல்றவங்க ரொம்ப கம்மி. ஒரு பரிதாபமான ஒரு சிச்சுவேஷன் இன்னைக்கு நம்மளுக்குள்ள இருக்கிறது தான். நான் இஸ்லாத்துல வரத காரணம் என்னன்னா என்னோட சிந்தனை, அல்லாஹ்வோட ரஹ்மத். விரும்பின அல்லாஹ் எடுத்து கொடுத்துருப்பான். பாருங்க, ஒரு மனுஷன் கட்டு போக விரும்புறான்னு அல்லாஹ் தஆலா சீரழிஞ்சு விடுவான். ஒருத்தன் குடிகாரனா மாற விரும்புறான், அல்லாஹ் தஆலா அவனை விட்டுறான். ஏன்னா ஏ மனிதர்களே, நீங்க எந்த மார்க்கத்தை விரும்புறீங்க அந்த மார்க்கத்துக்கு நான் உங்களுக்காக ரொம்ப விரிவாக வச்சு விடுவேன்னு சொல்றான். ஈஸி டு ஃபாலோ தட் வே சொல்றான் அல்லாஹ் தஆலா. ரொம்ப ஈஸி. ஒருத்தனை வெற்றி அடைய விரும்புறீங்க, நான் உலகத்துல மிகப்பெரிய ஆளாக நான் நினைக்கிறேன்னா அவனை அல்லாஹ் தஆலா அதே போல செய்வான்னு சொல்றான். ஆனா மனிதர்களை எந்த அளவுக்கு மனதில் வச்சிருக்கீங்க அந்த அளவுக்கு அவங்க முன்னேறுவீங்கன்னு சொல்றான். ஆனா இன்னைக்கு நான் வந்து இஸ்லாமா வரதுக்கு காரணம் என்னன்னா இந்து வேதாஸ் அண்ட் என்னோட தாயார் வளர்த்த ஒரு அந்த பண்பாடு. அதுதான் இன்னைக்கு முஸ்லீம் இஸ்லாத்துல வந்ததுக்கு அப்புறம் நான் என்னடான்னா நிறைய தியாகங்கள் செய்ய வேண்டியது வந்துச்சு. யாரை கட்டிக்கலான்னு இருந்தேனோ அந்த பெண்ணுக்கிட்ட போன அவங்க சொல்லிட்டீங்க, இல்லை நீ ஒரு பெரிய ஆக்டர் ஆகிடுவேன்னு நினச்சிட்டேன், டைரக்டர் ஆகிடுவேன்னு நினச்சிட்டேன். அதனால தான் நான் ஒன்றை கட்டேன். நீ என்னடானே எல்லாமே விட்டுட்டு இப்போ வாட்ச் தொழில் செய்கிறேன்னு சொல்றிய, அதில் வேற மதம் மாற சொல்றிய. இதெல்லாம் மதம் மாறுறது இல்லைங்க இஸ்லாம். தட்ஸ் ட்ரூ. நோபடி கேன் சேஞ்ச் த ரிலிஜன். எல்லா மனிதர்கள் இஸ்லாத்துல தான் பிறந்திருக்கீங்க டியூ டு தேர் பேரண்ட்ஸ். அவங்க பெரியவர்கள்னால அவங்க தவறான பாதையில வளர்த்துப்பட்டிருக்கீங்க. தவிர இஸ்லாம் வந்து யாருமே மதம் மாறுறது, மதம் மாறுறன்னு சொல்றதே தவறு. ரிவைட்டட் முஸ்லிம்ஸ், we are riveted ourselves. நாங்க நம்மளை திருத்திக்கிட்டோமோ. ஆண்டவன் அல்லாஹ் தஆலா நம்மளை இஸ்லாத்துல தான் படைச்சிருக்கான். எங்க தாயார் என்ன ஹிந்து ஆக்குனீங்க, நான் என்ன திருந்திக்கிட்டேன், அவ்வளவுதான். This is true. We all are riveted Muslims. இன்னைக்கு இருக்கிற எல்லா முஸ்லிம்கள் தாய் வயிற்றிலிருந்து பிறந்தவங்க முஸ்லிம்னு சொல்லக்கூடாது. காரணம் ஏன்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறார், உலகத்துல ஒரு சமுதாயத்துல பிறக்கிற குழந்தைகள் பிறக்கிறவங்க நான் என்னோட தாய்மார்களோட மார்க்கத்திலே நான் இறக்கிறேன்னு நினைக்கிறது ரொம்ப தவறு. அவங்க மார்க்கம் தெரியாமலே அவங்களோட பாதையில இறந்துட்டீங்கன்னா அவங்க யஹூதி நசாரில இருந்து எழுப்பப்படுவார்கள் சொன்னார் ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் கேட்கிறேன், எல்லாரும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயம் எந்த சமுதாயம், இப்படிப்பட்ட சமுதாயம் எந்த சமுதாயம் கேட்குறீங்க? அது நம்மளோட சமுதாயம். எல்லா முஸ்லிம்கள் நம்ம சுன்னின்னு சொல்றத காரணம் என்ன? நம்ம குர்ஆன் கேட்கணும், அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல மேல செயல பண்ணணும். இதுதான் உண்மை. இன்னைக்கு நம்ம குர்ஆன் ஓதுறோம், ஒன்னா ரெண்டா சொல்றதுக்கே இல்லை, 10 தவறு 12 தவறு 20 தவறு 30 வாட்டி முடிச்சிட்டேன் சார். குர்ஆனோட விளக்கம் எத்தனை வாட்டி படிச்சியப்பா? இல்லைங்க, படிக்க சொல்லல, படிக்கல. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றாரு பாருங்க. சூரா யூசுப், அலிஃப் லாம் ரா தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன் இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபிய்யன் லஅல்லகும் தாகிலூன். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா மிக அழகா சொல்றான். மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமா? சின்ன பசங்களுக்கு தாயார் சாப்பாடு வைக்கும்போது அந்த அளவுக்கு புரிய வைப்போம், அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி வைக்கிறார். என்ன? அலிஃப் லாம் ரா, இந்த குர்ஆனோட வசனங்கள் மிக தெளிவாக இருக்கின்ற, மிக தெளிவாக இருக்குதுன்னு சொல்றாரு அல்லாஹ் தஆலா. என்ன? யார் இருந்தாலும் படிச்சா போதும், புரிஞ்சுக்கலாம். இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபிய்யன் லஅல்லகும் தாகிலூன். நிச்சயமாக நான் குர்ஆன் அரபி மொழியிலே ஏன் இறக்கினேன்னா இந்த அரபி மக்களை புரிஞ்சுக்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா அறிவிக்கிறார். ஆனால் அந்த அரபி மாநகரத்தில் இருக்கிற அரபி நபிக்காக அல்லாஹ் தஆலா குர்ஆனுக்கு நபி மொழியிலே அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்றது. இன்னைக்கு நம்ம இருக்கிற தமிழ் சமுதாயத்தில் நீங்க தமிழ் விளக்கம் ஓத வேண்டும். அப்பதான் நம்மளுக்கு எப்படி செயல்படுறதுன்னு தெரியும். இன்னைக்கு பாருங்க, இஸ்லாத்தை நம்ம ஏத்துக்கின்னு இஸ்லாத்துல பிறந்தோம் நினைக்கிறவங்க எல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? ஹவு டு எக்ஸ்பிளைன் அதர்ஸ் இஸ்லாம் நம்மளுக்கு தெரியாது. எப்படி மற்றவங்களுக்கு மார்க்கத்தை பத்தி சொல்றது? ஏன்னா நம்ம கூட சரியா புரிஞ்சுக்கலையா. இதுதான் மெயின் ட்ராஜடி ஆஃப் முஸ்லிம்ஸ். அல்ஹம்துலில்லாஹ், உங்களை பத்தி சொல்லல, மட்ராஸ்ல மோஸ்ட்லி சொல்றேன், இங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்க அல்ஹம்துலில்லாஹ், ஒட்டுமொத்தமாக நீங்க ஒன்னா இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷகரமான ஒரு விஷயம். நிறைய பிரிவுகள், அங்க நிறைய வித்தியாசங்கள், போராட்டங்கள் முஸ்லிம்குள்ளேயே.
என்ன